காஷ்மீரினுடைய தேர்தல் சட்டமன்ற தேர்தல் மிக பரபரப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில நாம பல்வேறு வித்தியாசமான பிரச்சாரங்களை பார்த்துட்டு இருக்கோம். நேற்று பார்க்கின்ற பொழுது குதிரையில வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து படகுல வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா இங்க இருக்கக்கூடிய லேக் ஏரியால ஏராளமான குறிப்பாக படகோட்டிகள் உரிமையாளர்கள் இங்க வந்து இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்துல நேரடியாக ஈடுபட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6000க்கும் மேற்பட்ட மிதவை படகுகள் வந்து இங்க வந்து இந்த சுற்றுலா பயணிகளுக்காக இயக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கூடுதலான அந்த ஹவுஸ் போட்டுக்கான அந்த உரிமைகள் நிறைய கொடுக்கணும், அதுக்கான பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்று வந்து பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த படகுல வந்து தற்பொழுது அவர்கள் வந்து பயணத்தை மேற்கொண்டு வர்றதை நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் செந்தில் இந்த காட்சிகளை நேரடியாக காண்பிட்டு இருக்காரு. அவங்களுக்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காஷ்மீருடைய போலீசாரும் வந்து இந்த படகுல வந்து பயணம் மேற்கொண்டு அவங்களுக்கான அந்த ப்ரொடெக்ஷன் வந்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா இந்த படகுனுடைய பிரச்சாரத்தினுடைய ரேலியில வந்து பங்கேற்றிருந்தாரு. இது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு சுற்றிலும் வந்து ஒரு முழுமையான கிராம பகுதி. இந்த கிராம பகுதிகளுக்கு வருவதற்கு சின்ன சின்ன சாலைகள் இருக்கு. வாகனத்துல பிரச்சாரம் மேற்கொள்றது அப்படிங்கிறது சிரமமான இடம். எனவே இந்த மாதிரியான இடங்களுக்கு வரும்பொழுது அவர்கள் முழுமையாக போட்டை பயன்படுத்தி தான் உள்ள வரணும். அதற்காக வந்து போட்ல வந்து டிராவல் பண்ணி இவங்களுடைய டிராவல் வந்து பண்ணி முடிக்கிறாங்க. இந்த பிரச்சாரத்தினுடைய பல்வேறு கட்டங்கள்ல இந்த போட் பிரச்சாரமும் ஒன்னா இருக்கு. சோ காஷ்மீருடைய இந்த பிரச்சாரங்கள் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை தமிழ்நாடு போன்ற நம்மளுடைய பகுதியிலிருந்து பார்க்கும் பொழுது நம்ம எப்படி காசிமேட்ல வந்து மீனவர்களுக்காக அங்க வந்து வாக்குகளை சேகரிப்பாங்களோ அதே மாதிரி தற்போது இந்த பகுதியில் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய படகு ஓட்டிகள், குறிப்பா இங்க சுற்றுலா பயணிகளுக்காக இருக்கக்கூடிய அந்த டிராவல் போட்ஸ் எல்லாம் வந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ற விதமா இங்க வந்து பல்வேறு விதமான ரேலிகள் வந்து நடந்துட்டு இருக்கு. சோ இந்த பகுதியில இது ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சாரமாக பார்க்கப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.